என்னடி இது? என்கிட்ட சொல்லாம ஏதேதோ நடக்குது இந்த வீட்ல. கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு இருமா. நான் வாயை முன்ன என்னடி பிரயோஜனம்? அங்க பாரு, அவன் எவ்வளவு கோவத்துல இருக்கான்னு. ஏய் மாயா, செல்வி திரும்ப வந்துட்டான்ற விஷயத்தை ஏன்டி என்கிட்ட சொல்லல? ஒழுங்கு மரியாதை இதெல்லாம் எடுத்துட்டு ஓடி போயிரு. என் கண்ணு முன்னாடி நிக்காத. சந்தோஷ், என் பேரை சொல்றது கூட உனக்கு தகுதி இல்ல. இல்ல சந்தோஷ், நான் சொல்றத கொஞ்சம் கேளு. உன்னை பார்க்க பார்க்க எனக்கு அப்படியே பத்திக்கிட்டு வருது. உன் கோவம் எனக்கு புரியுது, ஆனா தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் கேளு. இது பார், நீ பேசுற எதையுமே நான் கேட்கறதுக்கு தயாரா இல்லை. இனிமே என் கண்ணு முன்னாடி நிக்காத. முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போ. அவுட். எதுக்காக சந்தோஷ் இப்படி எல்லாம் பேசுறாங்க? நீங்க வயசுல பெரியவங்கிறதுனால தான் நான் அமைதியா இருக்கேன். இந்த விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. முதல்ல அவளை கூப்பிட்டு வெளியே போங்க. ஐயோ, இவனும் வெளியே போ சொல்லிட்டான். சந்தோஷ், நான் சொல்றது எதையுமே நீ கேக்குற மனநிலையில இல்லன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் சொல்ல போறது என்ன பத்தி இல்ல, செல்விய பத்தி தான். அதையாச்சும் தயவு செஞ்சு கேளு. அவ பேரை சொல்றது கூட உனக்கு தகுதி இல்ல. அவ கொடுத்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு, அவ கொடுத்த பிச்சையில இந்த வீட்டுல இருந்துட்டு அவளுக்கே துரோகம் செய்ய உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? ஐயோ சந்தோஷ், நான் சத்தியமா செல்விக்கு எந்த துரோகமும் செய்யல. ஏய், நீ செல்விக்கு பண்ணலடி, எனக்கும் சேர்த்தான் துரோகம் பண்ணிருக்க. அவளை நான் பார்த்தேன் சொல்லும் போதெல்லாம் நீ என்ன சொன்ன? அது செல்வியா இருக்காது, வேற யாராவது இருக்குன்னு. எப்படி மனசு வந்து போய் சொன்ன? ஐயோ இல்ல சந்தோஷ், செல்வி தான் அப்படி. ஏய் வாய் மூடு. செல்வி கிட்ட பேசிட்டு அவளை போய் பார்த்துட்டு நான் போய் பேப்பர்ல ஆட் கொடுக்க போறேன்னு சொன்னதுக்கு அப்புறமும் அவளை போய் பார்த்தேன்னு ஒரு வார்த்தை சொன்னியா நீ? சந்தோஷ், உன்னை என்ன பேச விடு, எல்லாம் நடந்ததையாச்சும் சொல்ல விடு. எதுவுமே கேட்காம என்ன இப்படி வார்த்தையால கொல்லாத. ஏய், இத்தனை நாள் உன்னை பேச விட்டேன்ல, அப்ப ஏன் நீ பேசல? அப்பெல்லாம் நீ பேசியிருந்தா உன் மேல மதிப்பு மரியாதை எனக்கு வந்து கொண்டு. செல்விய பிரிஞ்சு 5 வருஷம் ஒவ்வொரு நிமிஷமும் நான் எப்படிலாம் செத்துட்டு இருந்தேன்னு டெய்லி உன் கண்ணு முன்னாடி பார்த்துட்டு தானே இருந்தேன். அப்புறம் எப்படி அவ என் பக்கத்துல இருக்காங்கிற விஷயம் என்கிட்ட இருந்து மறைக்கிறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? உனக்காக தானடி அவளோட வாழ்க்கை சந்தோஷம் எல்லாத்தையுமே விட்டு கொடுத்துட்டு போனா. அவளை நீ பார்க்கும்போது அந்த ஸ்கூல்ல ஒரு சாதாரண வேலைக்காரியா தானே இருந்தா. வறுமை, கஷ்டம், தனிமை எல்லாத்தையுமே தாங்கிக்கிட்டு தானே அவ அங்க வாழ்ந்துட்டு இருந்தா. அந்த நிலைமையில அவளை பார்த்துட்டு அதே இடத்துல அவளை தனியா விட்டுட்டு வர்றதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? வாழ்க்கை கொடுத்தவளையே கொள்ள துணிஞ்ச மிருகண்டி நீ துரோகி இல்ல, அதுக்கும் மேல. போதும், நிறுத்து சந்தோஷ். என்ன இப்படி எல்லாம் செய்ய சொன்னதே செல்விதான். என்னது? நான் ஒண்ணும் அவ்வளவு வருஷ கணக்கா பாத்துட்டு இல்ல. இதோ 2-3 வாரத்துக்கு முன்னாடிதான் போலீஸ் ஸ்டேஷன்ல செல்வியை விசாரிக்கும் போது போட்டோ பேக்ல இருந்துச்சுன்னு சொன்னாங்க. இந்த போட்டோல இருக்கிறது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? பார்த்து சொல்லுங்க மேடம். அதுக்கப்புறமா கூட நான் அவளை பத்தி உன்கிட்ட உடனே சொல்லிருப்பேன்.
ஆனா அவ பின்னாடியே உன் கார்ல ஒளிஞ்சுகிட்ட என்ன கையெடுத்து கூப்பிட்டு உன்கிட்ட சொல்ல கூடாதுன்னு என்ன கெஞ்சி கேக்குறப்போ நான் என்ன பண்ண முடியும் சந்தோஷ்? நீயே சொல்லு, நான் என்ன பண்ணுவேன்? என்னது? என் பின்னாடி கார்ல உட்கார்ந்திருந்தாளா? ஐயோ, இவளே அவன் கேட்காத விஷயத்தெல்லாம் சொல்றாளே. ஒன்னாண்டி கேக்குறேன், செல்வி என் பின்னாடி கார்ல உட்கார்ந்து வந்தாளா? சொல்லுன்றேன்ல. அன்னைக்கு கார்ல வீட்டு வாசல் வரைக்கும் வந்தவள தெருவுல விளக்கு போடுக்கு எப்படி மனசு வந்துச்சு? இந்த வீட்டு எஜமானடி அவ. அவள ஒரு வேலைக்காரியாவே திரும்பி அனுப்பிட்ட. உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? உன் மனசு என்ன கல்லா? சந்தோஷ், எல்லாம் மனுஷியே இல்லடி, மிருகம். உன்னை பார்த்தாலே எனக்கு அருவருப்பா இருக்கு. பேசு சந்தோஷ், நீ பேசு. என்ன நீ எது வேணாலும் சொல்லு. நீ என்ன அடிச்சே கூட கொல்லு. ஆனா செல்வி பிரிஞ்சு போனதுக்கு இவ்ளோ கஷ்டப்படுற நீ அவ பேச்ச மீறி உன்கிட்ட உண்மையெல்லாம் சொல்லியிருந்தா, அவ சொன்ன மாதிரி செஞ்சிருந்தா என்ன பண்ணிருப்ப நீ? உன்னை கொன்னே போட்டுருப்ப நீ. என்ன நீ கொன்னாலும் பரவாயில்ல சந்தோஷ். ஆனா செல்விக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் அவளுக்கு நான் பண்ணி கொடுத்த சத்தியத்தை கடைசி வரைக்கும் நான் மீறல. இதெல்லாம் ஒரு பெருமையா? நீ பண்ணது பெரிய பைத்தியக்காரத்தனம், முட்டாள்தனம். நான் என் செல்வியை சாக விட்டுருப்பேனா? நீ என்கிட்ட ரகசியம் உண்மையை சொல்லியிருந்தா நான் சொல்லாம கொல்லாம போய் அவன் முன்னாடி நின்று இருப்பேன். அவளை கண்டிப்பா இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருப்பேனே. ஐயோ சந்தோஷ், எனக்கு செல்வி பத்திரமா இருக்கணும்ன்ற எண்ணம் மட்டும்தான் இருந்துச்சு. அவ எதுவுமே பண்ணிக்க கூடாதுன்ற பயத்துலதான் நான் எதுவுமே உன்கிட்ட சொல்லல. தயவு செஞ்சு நீ என்ன நம்பு. சத்தியத்தை பத்திலாம் நீ பேச. சத்தியப்படியாடி நீ என்ன கட்டிக்கிட்ட? சத்தியத்தின்படியா நீ என்கிட்ட குழந்தை பெற்ற? நீ சத்தியத்தின்படி அந்த வீட்டுல வாழ்ந்து என்ன சந்தோஷ் இப்படிலாம் பேசுற? நான் போயிட்டு திரும்ப வரதுக்குள்ள நீ இந்த வீட்டுல இருக்க கூடாது. எங்கேயாவது போய் தொலைஞ்சிரு. சந்தோஷ், சந்தோஷ். என்ன தொடர தகுதி கூட உனக்கு இல்ல. உன் நிழல் கூட என் மேல படக்கூடாது. என்னடி இவன் இப்படி பேசிட்டு போறான்? நல்லா தானே போயிட்டு இருந்தது உன் வாழ்க்கை. அந்த செல்வி மறுபடியும் வந்து கெடுத்துட்டாரு. மா, செல்வி மேல எந்த தப்பும் இல்லம்மா. நான் செல்விய பார்த்த அடுத்த நிமிஷமே நான் சந்தோஷ் கிட்ட சொல்லாம மறைச்சது ஏன் தப்புதாம்மா. ஏன் சத்தியத்துக்கு மதிப்பு கொடுத்தனா? ஏன் சந்தோஷ் பட்ட கஷ்டத்துக்கு மதிப்பு கொடுக்கலம்மா. இனிமேல் அவன் சந்தோஷமா நிம்மதியா வாழணும்னா எல்லாமே செல்வியால தாமா முடியும். அதுக்கு நீ என்னடி பண்ண போற? செல்விய தேடி கண்டுபிடிக்க போற. அவளை சந்தோஷோட சேர்த்து வைக்க போற. அதுதான் நான் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் பரிகாரம். மாயா, மம்மி, என்ன 2 பேர் நடுத்துல வந்து உட்காந்துருக்கீங்க?
பல கோடி கொடுத்து எங்க டாடி வீடு கட்டி வச்சா நீங்க தெருக்கோட்டில் வந்து உட்காந்துறீங்க. ஏன் என்னாச்சு? ஏதோ பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. பாட்டி டைட்டானிக் அப்படியே முழுகிட்டு நீ இன்னும் ஏன் பெட்ரோல் வச்சுக்கிட்டு இருக்க? டேய் என்னடா பேசிட்டு இருக்க நீ? மம்மி நம்ம வீட்டில் நடக்கிற பிரச்சனையெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டீங்களா? என்ன சின்ன கொஞ்சம் பாப்பான்னு நினச்சிட்டீங்களா? அப்பாவுக்கு என்ன பிரச்சனை போகுது, உங்களுக்கு என்ன பிரச்சனை போகுதுன்னு எனக்கு நல்லா தெரியும். என்னடா தெரியும் உனக்கு? 7 மணிக்கு டிவி ஆன் பண்ணா உங்களால தான் ஓடுது. உலகத்துக்கே தெரியுது உன் பையன் நானு, எனக்கு தெரியாதா? டேய் வேணாண்டா, வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சாத. பாட்டி எல்லாம் நாள் தான். இனிமேலாச்சு அம்மாவுக்கு நல்ல புத்தி சொல்லிக் கொடு. பாத்தியாடி அவன் என்ன பேசுறான்னு? ஏய் என்னடா திமிரா? வீட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்கு, ஏன் தெரியா சொல்ல மாட்டீங்க? சொல்லுங்க. யாருக்கு பயமே? முருகன் சொன்னதெல்லாம் சொல்றான்டி, அவன்கிட்ட தான் சொல்லி பாரேன். வா, அவன் உன்கிட்ட என்னென்னமோ சொல்லி விஷயத்த போட்டு வாங்கணும்னு பாக்குறான். நீ வேற. அப்போ ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. டேய் ஸ்கூல்ல இருந்து வந்தோமா நேரா உள்ள போய் ஹோம்வொர்க் செஞ்சோமான்னு இரு, புரியுதா? போடா போ. அவளை போய் கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்க. போ உள்ள போ. பாட்டி ஒன்னால ஒரு பிரச்சனை தீர்க்க முடியலனா வாயை முட்டு கம்முன்னு உட்காந்துருக்கணும். எங்க அம்மாவுக்கு அப்பாவுக்கு நடுல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. நான் பார்க்காம வேற யாரு பாப்பா? அஸ்வின், பாட்டி சொல்ற பேச்ச கேளு, உள்ள போ. பாட்டியா? நான் அப்பா சொல்ற பேச்ச முடிச்சுட்டு தான் உங்ககிட்டே பேசிட்டு இருக்கேன். என்னது? அப்பா உன்கிட்ட பேசினாரா? ஆமா. டேய் டாடி என்னடா உன்கிட்ட சொன்னாரு? அது உங்களுக்கு எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு? அது அர்ஜென்ட்டா போகும்போது ஒரு வேன்ல மோதிட்டேன்டா. நீங்க எப்படி கார் ஓட்டுவீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க போய் ஒரு வண்டியில வச்சீங்கன்னு சொன்னா நான் நம்புவேனா? ஆக்சிடென்ட்லாம் நம்ம எதிர்பார்த்த ஒன்றும் நடக்கிறது இல்லையே. கவனமா இருந்தா ஆக்சிடென்ட் நடக்காதுன்னாங்க. கவனமா இல்லை டாடி, ஏதோ டிஸ்டர்ப் ஆயிருக்கீங்க. அதனால தான் உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா உயிருக்கு ஆபத்தாயிருக்கும். அதான் எனக்கு எதுவும் ஆகலைல்ல, அப்புறம் என்ன? போய் படி. என் என்கொயரி இன்னும் முடியல, அதுக்குள்ள என்ன போன்னு வரலாம். எப்படி என்கொயரியா? ஆமாம் டாடி, குற்றம் நடந்தது என்ன அது எனக்கு தெரிஞ்சவனும். சொல்லுங்க, என்ன குற்றம்? என்னடா குற்றம்? உங்க குட்டியான தாடி பின்னாடி இருக்கிற அந்த கெட்டியான லேடி யாரு? டேய் உனக்கு இது தேவையில்லாத வேலை. எது டாடி தேவையில்லாத வேலை? சந்தோஷமா போயிட்டு இருந்த நம்ம சீரியல் உங்களால இப்ப காமெடியான சீரியலே இல்லை. இப்போ அதுக்கு என்னடா பண்ண சொல்ற? உண்மையை யாரையிட்டா சொல்லணும். என்னது? எல்லா கஷ்டத்தையும் நீங்களே மனசுக்குள்ள வச்சிருந்தா அது இப்படிதான் எங்கேயாவது முட்டி மோதி பெரிய பிரச்சனையா வந்து நிற்கும். டேய் உன் வயசுக்கு நீ இப்படி பேசவே கூடாது. பெரிய நாய் பேசுறதுக்குள்ள உங்களுக்குலாம் வயசா வேண்டடி. உங்க வாழ்க்கையை வீடாக யார் டாடி? மம்மியா பாட்டியா? டேய் இப்போ எதுக்கு உனக்கு பெரிய மனுஷத்தனம்? நான் கேட்குற ஒரே கேள்விக்கு மட்டும் போக சொல்லுங்க. உங்களுக்கு லவ் மேரேஜா இல்லை அரேஞ்ச் மேரேஜா? இதே கேள்வி தான் மம்மிகிட்டையும் கேட்டோம், அங்கேயும் பதில் வரல. அதே கேள்வி கேட்டா இங்கேயும் பதில் வர மாட்டேங்குது. என்ன விஷயமா இருக்கும்? டாடி கல்யாணத்துல தான் ஏதோ ஒரு பாம்பு வெடிச்சிருக்கு. அது என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும்.
டாடி கேக்குறால உண்மை கேட்கிற மாதிரி அமைதியா இருந்தா எப்படி ஏதாச்சும் பதில் சொல்லுங்க டாடி நீங்க அந்த சின்ன பையன் மாதிரியே பாக்குறீங்க ஆனா நான் உங்களை என் ஃப்ரெண்டு மாதிரி பாக்குறேன் நீங்களும் என்ன ஒரே நிமிஷம் ஃப்ரெண்டு மாதிரி யோசிச்சு பாருங்க அப்புறம் பாருங்க நீங்களும் நானும் எப்படி பேசிக்கிறோன்னு டேய் சந்தோஷ் என்ன தாண்டா உனக்கு பிரச்சனை லவ் பண்ணா மட்டும் போதாதா அத இந்த மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிட்ட சொல்லணும் சந்தோஷ் என்கிட்ட சொல்றா ஒரு லவ் நான் சேர்த்து வைக்கிறேன் டாடி என்ன டாடி நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை யோசிச்சுட்டீங்களா எப்படி இருந்தது இனிமே அப்படியே பழகுவோமா அது எப்படியாச்சும் ஒரு நாள் வெளியே வந்துதான் ஆகும். சந்தோஷ் கிட்ட போய் என்னெல்லாம் கேள்வி கேட்டிருக்கான் பாத்தியா? பாட்டி உண்மைங்கிறது பொய்யை விட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கானது அது எப்பவுமே தூங்காது. டேய் நீ என்ன பெரிய மனுஷன் மாதிரி பேசிட்டு இருக்க உள்ள போ. இதோ பாருங்க நான் வயசுல சின்னவனா இருந்தாலும் நான் சொல்ற அட்வைஸ் கேளுங்க. மழை அடிக்கும் போது கொடை பிடிக்கணும், வெயில் அடிக்கும் போது தண்ணி குடிக்கணும், குளிர் அடிக்கும் போது சொட்டு போடணும். அதே மாதிரி பிரச்சனை வரும்போது வெளியே சொல்லணும். இல்லைன்னு வச்சுக்கங்களேன் உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது. ஏன் அந்த ஆண்டோன்னு நினைச்சாலும் காப்பாற்றவே முடியாது. பிரியா அம்மா என்னடி ஏன் சோகமா இருக்க? நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தேன். என்னத்த கேட்டீங்க? நேத்து நைட்டு நீயும் என் பிள்ளையும் ஊரே கேக்குற மாதிரி சண்டை போட்டுட்டு இருந்தீங்கல்ல, அதைத்தான் கேட்டேன். நீங்களே சொல்லுங்கம்மா, அவர் பண்றது நியாயமா? ஃபாதர் தான் ஊர்ல இருந்து வந்துட்டார்ல, அந்த அஞ்சலிய கூட்டிட்டு போய் அவர்கிட்ட சட்டுப்புட்டுன்னு கையெழுத்த வாங்கி அவள அவ அம்மாவோட ஊருக்கு அனுப்பி வைக்கிறத பார்க்காம 2 பேரும் இங்கேயே உட்கார வச்சு அழகு பார்க்க போறாராம். என்ன 2 பேரும் பேசிட்டு இருக்காளுங்க? அத கேட்டதுக்கு என்ன திட்டுறாரு? அவர் சொன்னது நியாயமானு நீங்களே சொல்லுங்க. அவன் செய்யறது நியாயம் இல்லதான், ஆனா நீ செய்யறது முட்டாள்தனமா இருக்கே. என்னமா சொல்றீங்க? அவனுக்கு அஞ்சலி தான் உயிர்னு உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். போன வாரம் வரைக்கும் அஞ்சலி அம்மா கூட அனுப்பி வைக்கிறதுக்கு சம்மதிச்சான். ஆனா இந்த வாரம் அவளை அனுப்புறதுக்கு தயங்குறான். அதுக்கு காரணம் என்னன்னு அவன்கிட்ட அன்பா பேசி தெரிஞ்சுக்க. இங்க பாரு பிரியா, ஒரு அம்மா கூட புள்ள மனசை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா ஒய்ஃப்ங்கிறது ஒரு பவர். தான் புருஷன் கிட்ட பேசுற விதமா பேசுறத ஒரு பொண்ணு கத்து வச்சுக்கிட்டான்னு வச்சுக்க, அப்புறம் பாக்குறதுக்கு தான் அவன் சிங்கம் மாதிரி இருப்பான். ஆனா அவனை ஆட்டி படைக்கிற ரிங் மாஸ்டர் நீயாதான் இருப்ப. சரிம்மா, அப்படியே நான் பண்றேன். ஆனா அந்த அஞ்சலியை எப்படி நம்ம வீட்டை விட்டு துரத்துறது? யோசிப்போம், நிதானமா யோசிப்போம். ஆனா அவனே அவளை துரத்த மாட்டான். அவனே துரத்துற மாதிரி நாம தான் செய்யணும். அதுக்கு நீ அவகிட்ட நீ நிதானமா தான் பேசியாகணும். அவனை ஓ வழிக்கு கொண்டு வர வழிய பாரு. நான் அந்த பெரிய சாத்தானையும் குட்டி சாத்தானையும் சீக்கிரம் நம்ம வீட்டை விட்டு துரத்துற வழிய பாக்குறேன். சரியா? ம். இவன் எதுக்கு இந்த டைம்ல கால் பண்ணிட்டு இருக்கான்? அஞ்சலி, நீ ஹோம்வொர்க் பண்ணிட்டு இரு. இது அம்மா வந்துரு. டேய்,
எதுக்குடா எல்லாரும் இப்படி வீட்ல இருக்கும்போது அடிக்கடி ஃபோன் பண்ணி என் உயிரை வாங்கிட்டு இருக்க? உயிரை வாங்குறதுக்கு தான் காலே பண்றேன். டேய், கால் தலைய கால் பண்ணுவேன். அந்த கிழவி பிரியா, அந்த குட்டி சத்தம் எல்லாரும் என்னதான் பார்த்துட்டு இருக்காங்க. போன வாட்டி நம்ம பேசுறது வர அந்த குட்டி பிசாசு எட்டி பார்த்திருக்கா. அவ கேக்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றதுக்குள்ள என் உயிரே போயிட்டு வருது. இதுல நீ வேற. நீ கொஞ்சம் புலம்புறதை நிறுத்துறியா? ஒரு சின்ன வேலை, அதை நீ தான் செய்யணும். என்னது? அதை உடனே செய்யணும். என்ன வேலை? தெரு முனைக்கு வா, சொல்றேன். வேண்டாம் வேண்டாம். அஞ்சலி என்ன ஏதோ பார்த்துட்டு இருக்கா. இங்க எதுவுமே சேஃப் கிடையாது. நான் சொல்ற இடத்துக்கு நீ வா. எங்க? 2 தெருவு தள்ளி ஒரு முள்ளுக்காடு இருக்குல்ல, அங்க யாருக்குமே தெரியாது. நீ வா. சரி, நான் வந்துடுறேன். நீ சீக்கிரமா வந்துடு. சரி, போனை வை. இந்த குட்டி சத்தம் வர இங்கே இருக்காளே, அவன் வர கூப்பிடுறான். எப்படி போறது? அம்மா எங்க போனாங்க? நான் கால் பண்ண மட்டும் தானே வர சொல்லிருக்கேன். அப்படி என்ன அவசரம் உனக்கு? இப்ப ஏன் வந்த? உனக்கு என்ன அவசரமா? நீ தானே அஞ்சலிக்கு லஞ்ச் கட்டிருப்ப. என்னது?